Hi, welcome to our channel. South Indian different items க்கு சூட்டபிளான ஒரு மட்டன் பால்கர் ஐட்டம் தான் பண்ணியிருக்கோம். Let's start. 1/2 kg மட்டன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர், வெள்ளைப்பூடு 8 to 12 நம்பர். இந்த ஸ்பூன் அளவில் 1.5 ஸ்பூன் முழு சோம்பு, 1.5 ஸ்பூன் கசகசா. ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, 8 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். அரை மூடி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஒரு 10 to 12 நம்பர்ஸ் முந்திரி பருப்பு ஊற வச்சுக்கிறேன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெயில் பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கினா போதும். இப்போ அதே எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் வெள்ளைப்பூடு வதக்கி செய்கிறப்போ பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக இருக்காது. எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், பத்தாது வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்குறதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்பட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இப்போ அந்த பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் வதங்க ஆரம்பித்த பிற்பாடு தான் நான் வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் அதோடய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். டார்க் ப்ரௌன் ஆகிடாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம எடுத்துடணும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. தனித்தனியாகவும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு டைம் சர்விங் பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு அதோட கொஞ்சம் கசகசாவையும் ஒரு பிஞ்ச் சோம்பையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். இது மட்டனை ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 8 to 10 விசில் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா பசங்க வீட்டில் ரொம்ப சாஃப்டாக எதிர்பார்ப்பாங்க மீட்டெல்லாம். ஸோ இப்போ அதோட இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது எண்ணெயில் நல்லெண்ணெய் இல்லை ரிஃபைன்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லா தாளிப்பு ஜாமானையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இதோட நான் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 3 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
மட்டன் குழம்பு, கிரேவி அந்த மாதிரி ஐட்டம்ஸில் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பால் கறியிலையும் ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இதே மசாலா பேஸில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம். வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மெத்தட் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். ஒரு 5 to 8 நிமிஷமாவது இந்த தேங்காய் பால் கொதிக்கும். இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு பருப்பு ஆட் பண்ணுறோமோ திக்னஸ் அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிபி தேங்காய் பால் வச்சு செய்கிறதுனால நல்லா கொதிக்க விடுறதுனாலையும் டேஸ்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. பார்க்க லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் அது குக்காக அது சரியாயிடும். இறக்க போகிற டைமுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் பால் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகா மட்டும்தான் இதில் பேஸ் காரம்ன்றதுனால டேஸ்ட்டுமே மைல்டாக தான் இருக்கும். வித் அன் appetizing aroma. பிடிச்சவங்க இது நான்வெஜ் பிரியாணி ரைஸோடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.